மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திருக்கார்த்திகை பட்டாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து தினமும் காலையும் மாலையும் இருவேளைகளில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிலையில் திருக்கார்த்திகையின் 8ஆம் நாள் திருவிழாவையொட்டி கோவில் மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் தேவயானையுடன் திருவாச்சி மண்டபத்தில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 9ஆம் நாள் திருவிழாவாக இன்றைய தினம் காலை சிறிய சட்டத்தேரில் முருகப்பெருமான் எழுந்தருளி ரத வீதிகளில் உலாவரும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. மலை மீது தீபம் ஏற்றும் திருக்கார்த்திகை திருவிழா இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் நடைபெறவிருக்கின்றது. இதற்கான விழா ஏற்பாடுகள் அனைத்தும் கோவில் நிர்வாக சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றப்படும் மகா கார்த்திகை தீபத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார் என்பதால் திருப்பரங்குன்றத்தில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டில்